நாங்க வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்றோம்னா கம்பைன்டு ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம். அதாவது நம்ம வீட்ல எல்லாம் எப்படின்னா நம்ம ரெஃப்ரிஜரேட்டரையும் ஏர் கண்டிஷனரையும் தனித்தனியா யூஸ் பண்றோம். இதனால நம்மளுக்கு அதுக்கு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகம். அது இல்லாம அதுல யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியும் அதிகமா யூஸ் பண்ணுது. அதுல இருந்து வேஸ்டேஜும் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. இதை நம்ம எப்படி குறைக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் நாங்க ஒரு சிங்கிள் இதா யூஸ் பண்ண போறோம். அதனால அதுக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்னன்னா IoT எனபிள்டு ரெஃப்ரிஜரேட்டரை நாங்க யூஸ் பண்றோம். அதனால ஏசியும் ரெஃப்ரிஜரேட்டரும் சிங்கிளா வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாய்ஸ் எனபிள்டா வாய்ஸாலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ளிகேஷன் இதுக்குன்னு ஒரு ஆப் மூலியமா எங்க இருந்தாலுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். யூஸ் பண்ற காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஒரு டுவல் பர்பஸ் கம்ப்ரஸர் மோட்டார், அதுக்கப்புறம் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு காப்பர் டியூபை யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து வெளியே வர ஹீட் லாஸை குறைக்கிறதுக்காக ஒரு டிசி ஃபேன். அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த கம்ப்ரஸர் டியூப்ல இருந்து வர ஹீட்டான ஏரை ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ஏசிக்கும் செப்பரேட்டா பண்ணும். அதுல இருந்து தான் நம்மளுக்கான அந்த கூலிங்கான ஏர் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆப் வழியாவே இது எங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஆன் ஆஃப் ரெண்டுத்துக்குமே தனித்தனியா நம்மளுக்கு பண்ணிக்கலாம். அதனால இதுல இருந்து எனர்ஜி எதுவும் வேஸ்ட் ஆகாது.